பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 இறைவசனங்கள் 3 முதல் 14 முடிய. ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த பொழுது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்குச் சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறி தவறச் செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து, நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறி தவறச் செய்வர். பல போர் முழக்கங்களையும் போர்களையும் பற்றிய செய்திகளையும் கேட்கப் போகிறீர்கள். ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இவை நிகழ்ந்துதான் வேண்டும். ஆனால் இவையே முடிவாகா. நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கமும் ஏற்படும். இவையனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே. பின்பு உங்களைத் துன்புறுத்திக் கொல்வதற்கென ஒப்புவிப்பர். என் பெயரின் பொருட்டு எல்லா மக்களினத்தாரும் உங்களை வெறுப்பர். அப்பொழுது பலர் நம்பிக்கை இழந்து விடுவர். ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பர். ஒருவரை ஒருவர் வெறுப்பர். பல போலி இறைவாக்கினர்களைத் தோன்றி பலர் நெறி தவறி அலையச் செய்வர். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவர்களே மீட்பு பெறுவர். உலகமெல்லாம் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக் கொள்ளுமாறு விண்ணரசைப் பற்றிய இச்செய்தியை உலகமெல்லாம் அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவு வரும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.